ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். இன்றைக்கி கரூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தோன்னா நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்திருக்கு. அதில் தாவேகா சைடும் ப்ளஸ் அரசு சைடும் பார்த்தோன்னா சில வாதங்களை முன் வச்சாங்க. அதுக்கு நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களும் சில கேள்விகளையும் கேட்டிருக்காங்க, சில கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. ரொம்பவுமே காரசாரமாக தான் அந்த வழக்கு விசாரணை நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் அதில் தாவேகா சைடு ஒரு சில விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்குது, இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்த்தோன்னா ஏற்படுவது கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, மக்களை கைவிட்டுவிட்டு தலைவரும் ஏற்பாட்டாளர்களும் பொறுப்பற்ற முறையில் வெளியேறியுள்ளனர். தலைமைத்துவ பண்பே இல்லை. சம்பவத்துக்கு பொறுப்பேற்காத தாவேகாவின் செயலுக்கு நீதிமன்றம் கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறது. உயர்நீதிமன்றம் செந்தில்குமார் இவர் தான் பார்த்தோன்னா இதை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த சம்பவம் நடந்தப்போ தாவேகா சைடு இருக்கிற நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்தோன்னா ஓடிட்டாங்க. அவங்க யாருமே மக்களுக்கு உதவி பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதில் தளபதி விஜய் அவர்களும் போனது தவறுதா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவர் சித்தரிச்சிருக்காங்க. தலைமை பண்பே கிடையாது தளபதி அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நீதிபதி பார்த்தோன்னா கொஞ்சம் ஆப்போசிட் டைரக்ஷனில் யோசிச்சிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி அவர் கேட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இப்படி ஒரு சம்பவமே தளபதி பார்க்கறதுனால தான் பார்த்தோன்னா அங்கே நடந்துச்சு அப்படின்றத எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லோரும் சொல்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கிற ஒரு நபர் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் முன்னாடி, அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அது முன்னாடி பார்த்தோன்னா தளபதி அவங்கள பார்க்க போனார் அப்படின்னா இதையும் தாண்டி பல பிரச்சனைகள் ஏற்படும். அவருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும். அவர் வந்தார் அப்படின்னா அவர் மூலமாகவும் இன்னும் பல பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் தளபதி அங்கிருந்து போனதே நல்லது அப்படின்னு நம்ம பல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். தளபதியும் அதே தான் சொல்லியிருந்தார். இந்த இடத்துல தளபதி பார்த்தோன்னா தலைமை பண்பு அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் அவர் இன்னும் ஒரு நடிகர் அப்படின்றதுனால அந்த நடிகரை பார்க்க இன்னும் பார்த்தோன்னா அதிக அளவில் கூட்டம் வருவாங்க. ஒரு முக்கியமான இடத்துலேயே அவ்வளோ கூட்டம் கூடி இந்த அசம்பாவிதம் நடந்துருச்சு. இனி தளபதி பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டார் அப்படின்னு எல்லா நியூஸ் சேனலும் பார்த்தோன்னா அங்கே தான் இருக்குது, எல்லா மீடியாவும் அங்கே தான் இருக்குது. அப்படியே பார்த்தோன்னா நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னும் பார்த்தோன்னா மக்கள் அதிக அளவில் அங்கே வர ஆரம்பிச்சிருவாங்க. இது ஒரு ஆல்ரெடி பார்த்தோன்னா இப்படி ஒரு பிரச்சனை போயிடுச்சு, தளபதி அங்கே போயிட்டார் அப்படின்னு தொண்டர்களும் போவாங்க. தலைவரே போயிட்டார் நம்மளும் போவோம் அப்படின்னு அவங்களும் வருவாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் பார்த்தோன்னா தளபதி அங்கே போனால் ஏற்படும் அப்படின்ற காரணத்தினால தான் தளபதி வராமல் இருந்ததே நல்லது அப்படின்னு நம்ம சொன்னோம். தளபதியும் அதை சொல்லியிருந்தார். இந்த இடத்துல அவர் வராமல் போனதே இது வரைக்கும் நல்ல விஷயம் தான். இதை பல பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் தளபதி போய் பார்க்காம இருக்கார்ல, அது சில பேர் குற்றமாக வைக்கிறாங்க. அது நம்மளும் ஏற்றுக்கிறோம். தளபதி சைடு பார்த்தோன்னா அதுக்கு உண்டான பாதுகாப்பு கேட்டிருக்காங்க. அவங்க உரிய நேரத்தில் போவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் இந்த டிலே தப்பு தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம இதை பற்றி முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அங்கிருந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மிக முக்கியமான நிர்வாகிகள், இது எல்லாத்தையும் தாண்டி புஷி ஆனந்த், ஆதவர்ஜுனா இவங்க எல்லாருமே இங்கே வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இவங்க எங்கே போனாங்க, இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்திருக்கணும் இல்லை, ஏன் வரல, இத்தனை நாளாயும் இன்னும் வரல. அவர் இன்றைக்கி தான் புஷி ஆனந்த் வெளியே வந்திருக்காரு இந்த வழக்கு சம்மந்தமாக. ஸோ இவங்கெல்லாம் ஏன் வரல, இவங்க வரல அப்படின்னா கட்சிக்கு அவப்பெயர் வரும். இந்த ஒரு கேள்வி பார்த்தோன்னா இப்போ நீதிபதி முன் வச்சதுக்கு காரணமே இவங்கெல்லாம் வராமல் போனது தான். ஸோ இவங்க அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு ஓரசல் பண்ணியிருந்தாலோ இல்லை அங்கே போய் பார்த்துருந்தாலோ அப்படின்றாங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை பார்த்தோம்னா நம்ம தடுத்துருக்கலாம். ஆனால் இவங்க ஏன் வரல அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம ஆல்ரெடி முன் வச்சுட்டோம். இவங்க மேலே அந்த தப்பு இருக்குது அப்படின்னு இதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் தளபதி வந்திருந்தார் அப்படின்னா இதை வேணால் நடந்திருக்கும், அது வராமல் இருந்ததே நல்லது அப்படின்றதுனால இவர் சொன்ன விஷயத்தில் இதில் நம்ம ஏற்றுக்க முடியாது. இதை அவர் பார்த்தோன்னா பாதுகாப்பு கருதி தான் வரல அப்படின்றது உண்மை. ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்திருக்கணும், அவங்க வராதது தப்பு தான். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக முட்டு கொடுக்குற வேலையெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மேலே இருக்கிற தப்பு ஒத்துக்கிறோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அடுத்தது தாவேகா சைடு ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. மக்கள் அதிகமாக வருவார் என போலீஸ் கணித்திருக்க வேண்டும். நாங்கள் அதில் புலமை பெற்றவர்கள் அல்ல. வேலுச்சாமிபுரம் குறுகிய சாலை எனில் போலீசார் அனுமதி மறுத்திருக்கலாமே. வேலுச்சாமிபுரத்தை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை. தெரிந்த போலீஸார் ஏன் அதை பார்த்தோன்னா மறுக்கவில்லை அப்படின்னு மாதிரி இந்த சைடு ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இதுதான் நம்ம சம்பவம் நடந்த இடத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த வேலுச்சாமிபுரம் தளபதிக்கு செட் ஆகாது, இந்த இடத்துல தளபதியோட தொண்டர்கள் கூடருக்கு பார்த்தோன்னா இடம் பத்தாது அப்படின்றத போலீஸும் அரசாங்கம் முதலே கணிச்சிருக்கணும் அப்படின்றது இவங்களே கேட்டிருக்காங்க. நம்மளும் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். இந்த இடம் தளபதிக்கு செட் ஆகாது. அவங்க செலக்ட் பண்ண 3 இடத்துல இது பெட்டராக இருக்கலாம். அதை இதுதான் பெட்டரான இடம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் பார்த்தோம் அப்படின்னா இதுவும் பெட்டரான இடம் கிடையாது தளபதிக்கு. தளபதி அப்படிங்கிற ஒரு உச்ச நட்சத்திரம் வரும்போதும் ப்ளஸ் அவர் பார்த்தோன்னா இன்னும் பார்க்காத தொண்டர்கள், அதாவது ரசிகர்கள், பொதுமக்கள் அப்படின்னு எல்லா தரப்பினரும் பார்த்தோன்னா வருவாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த இடம் அவருக்கு போதுமானது கிடையாது, இந்த இடத்த நம்ம கொடுத்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தான் ஃபஸ்ட்டு கணிச்சிருக்கணும் அப்படின்னு தாவேகா ஒரு கேள்வி முன் வச்சாங்க. இது சரியான பாயிண்ட் தான். நம்மளும் பார்த்தோன்னா இதை தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருக்கோம். இது இந்த இடத்த ஃபஸ்ட்டு கொடுத்தது தான் முதல் தப்பு அப்படின்றது எந்த இடத்துலையும் யாருமே மறுக்கவே முடியாத உண்மை தான். இது அவங்க கொடுத்துருக்கவே கூடாது. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம தாவேகா சைடு தான் முன்வைக்கிறாங்க. சொந்த கட்சி தொண்டர்களை கொல்லும் நோக்கம் இல்லை. விஜயை பார்க்கக்கூடியவர்களை காவல்துறை கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். போலீஸ் மீது குறை சொல்லவில்லை, குற்றம் சுமத்துகிறோம். தாவேகா நிர்வாகிகள் புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரிய வழக்கில் புஷி ஆனந்த் தரப்பில் வாதம். இதை கேட்டிருக்காங்க. அதாவது
தளபதி தான் குற்றவாளி, தளபதி தான் கொலைகாரர் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களே. அப்படி இருக்கிறப்போ நம்ம பார்த்தோன்னா நம்ம சொந்த தொண்டர்களே கூட்டிகிட்டு வந்து தளபதியோட ரசிகர்களை கூட்டிகிட்டு வந்து கொல்லணும் அப்படின்னு எண்ணத்துலலாம் நாங்கள் வரல. இப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு, இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இந்த ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து போலீஸ் தான் தடுத்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. போலீஸ் பாதுகாப்பு உரிய பாதுகாப்பு அங்கே இல்லை அப்படின்றத தளபதியே பேசும்போது சொல்லிட்டு போயிருந்தார். ஸோ அவங்க பார்த்துட்டு இதை கட்டுப்படுத்தி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தளபதி சைடு வந்து இந்த மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி, கூட்டம் குறித்து உளவுத்துறை கணித்திருக்க வேண்டாமா? நாங்கள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என எந்த போலீஸும் புகார் அளிக்கவில்லை. வேலுச்சாமிபுரம் குறுகலான இடம் என தெரிந்தே போலீஸ் அனுமதி கொடுத்துள்ளது. திமுக கூட்டத்தில் விபத்து நிகழ்ந்தால் முதல்வர் மீது வழக்கு பதிவீர்களா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி இவங்க கேட்குறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நியாயமான ஒரு கேள்வி தான். இங்கே உளவுத்துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்களே கவனிச்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு திமுகவுக்கு ஒரு கூட்டம் நடத்தி இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள். அவர் மேலே வழக்கு போட்டுற முடியுமா? இப்போ அவர் ஒரு பரப்புரைக்கு வர்றாரு, அந்த பரப்புரைக்கு முடிச்சுட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாலின் அவர்கள் மேலே வந்து ஒரு முதல்வர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ தளபதி மேலே அந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா தான் இந்த நடந்துச்சு அப்படின்னு. ஸோ இது பார்த்தோன்னா அவங்க மேலே வைக்கீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. இதுவும் பார்த்தோன்னா உண்மையாலுமே யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு அரசு தரப்பு பதில் சொல்லியிருக்காங்க. கூட்டம் அதிகமாகிறது என கூறி காவல்துறை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரை அணுகி பரப்புரையை ரத்து செய்துவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். அது எதுவும் நடக்கவில்லை. அதை சொல்லாதவர்கள் தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள். அதையடுத்து எங்கள் கட்சி மீது பழி சொல்லக்கூடாது தாவேகா தரப்பு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அரசு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாவேகா பொதுச் செயலாளர் ஊடகங்கள் வாயிலாக தங்கள் கட்சி தலைவரை மக்கள் காண 12 மணிக்கு முன்பு சம்பவ இடத்துக்கு வர சொன்னார். அந்த பொதுமக்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் என அவர் எந்த ஊடகத்திலேயாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி வச்சுருக்காங்க. இது நம்ம ஏற்றுக்க முடியாத ஒரு கேள்வி. ஏன்னா கூட்டம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நம்ம இதை பற்றி ஏற்கனவே 2-3 வீடியோஸில் பேசியிருக்கோம். தளபதி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு, அங்கே கூட்டம் கட்டுக்கடங்காமல் நிற்குது, பரப்புரை டைமும் மீறிட்டார். அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ கூட்டம் இருக்குது, இன்னுமே விஜய் வரல, இங்கே வந்தார் அப்படின்னா இன்னும் அதிகமான நெரிசல் ஏற்படும் அப்படின்னு இந்த பரப்புரை பார்த்தோன்னா ரத்து செஞ்சுருக்கணும் காவல்துறை அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை தான் நம்மளும் கேட்டிருந்தோம். அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்றது அவங்களே சொல்லியிருந்தாங்களே. பரப்புரை டைமை மீறினாலோ இல்லை எங்களோட ரூல்ஸை வந்து நீங்கள் ஒன்று மீறினாலோ கூட பார்த்தோன்னா இந்த பரப்புரையை நாங்கள் ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்களே. இதை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி நம்ம தாவேகா சைடு கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இத்தனை மணிக்கு விஜய் வந்துடுவார் அப்படின்னு புஷியானத்தவர்கள் தான் பதிவு போட்டார், ஆனால் அவர் வரல. ஆனால் மக்கள் பார்த்தோன்னா கூட்டமாக கூட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அறிவுரை கொடுத்தாரா அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அறிவுரை கொடுத்தாலும் அந்த இடத்துல கேட்கக்கூடிய சிச்சுவேஷனில் யாருமே இல்லை. இது எல்லாத்தையும் விட தளபதியே பார்த்தோன்னா சொல்லிட்டாரு, அவங்க கேட்கல. இதுதான் உண்மை. அவர் சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, தளபதி சொன்னாலும் கேட்க போகிறதில்லன்ற லெவலுக்கு தான் இருந்துச்சாங்க. ஏன்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு தளபதி சொல்லிட்டார். அதையும் மீறி குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களே பார்த்தோன்னா தளபதி சொல்கிற சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ பின்னாடி வந்து வண்டியில் வர வேணான்னு சொன்னாங்க, அதையும் பார்த்தோன்னா அவங்க கேட்கல. ஸோ யார் சொல்லியுமே கேட்கல. சரி, யார் சொல்லி கேட்கல அப்படின்னா காவல்துறை பார்த்தோன்னா அவங்களோட கட்டுப்பாட்டில் பார்த்தோன்னா அவங்கள இதோட தடுத்து நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி கூட்டம் வந்து அதிகமாக வர தளபதி வர வரைக்கும் பார்த்தோன்னா கூட்டம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா 500 போலீஸ் பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்னு டிஜிபி சொல்லியிருந்தார்ல. அவர் அந்த 500 போலீஸ் இருந்திருந்தாங்க அப்படின்னா கூட்டத்தை இன்னும் கூடுறதுக்கு விட்டுருக்காமல் அங்கேயே பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்தி அப்படியே வெளியே அனுப்பியிருக்கணும். இதுக்கு மேலே உள்ள க்ரௌடு போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பியிருந்தாங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனை நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி இவங்க சைடு செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை அவங்க பண்ணல அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதை சம்மந்தப்பட்ட கேள்வி தான் இப்போ தாவேக்காம கேட்டிருக்காங்க. அப்புறம் இன்னொரு கேள்வியை நீதிபதி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுன்னு சொல்கிறாரு. கரூரில் மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவு நிகழ்ந்துள்ளது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். அரசு அமைதியாக இருக்க முடியாது. தாவேகா என்ன மாதிரியான கட்சி? அந்த இடத்தில் இருந்து அனைவரும் பறந்து விட்டனர் அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்குது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதில் இருந்து எது கட்சியை தடுத்தது? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதிலிருந்து எது கட்சியை தடுத்தது? குடிநீர் வழங்குவதற்கு கூட ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது இப்போது காலையிலேருந்தே பார்த்தோன்னா கரூரில் கூட்ட கூட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இருந்து பார்த்தோன்னா நம்ம தாவேகா தொண்டர்கள் முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் பாட்டில்கள் கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. அங்கே நம்ம நினச்சதையும் தாண்டி 27,000 பேருக்கு மேலே கூட்டிட்டாங்க அப்படின்னு அரசு தரப்பு தான் சொல்கிறாங்க. ஸோ அத்தனை பேர் கூடி இருக்கிறாங்க, அவ்வளோ நேரம் நின்றுருக்காங்க. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே பார்த்தோன்னா தண்ணி கொடுக்க முடியுமா, அந்த இடத்துல அந்த நிர்வாகிகளால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருக்கிற அந்த சிச்சுவேஷன் பார்த்தோன்னா அமையலை அப்படின்றது உண்மைதான். ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாங்க. தண்ணீர் கொடுக்க முடியாத சூழலை தான் பார்த்தோன்னா விட்டுட்டாங்க. அப்புறம் தளபதி வர பார்த்தோன்னா அதெல்லாம் மறந்துட்டாங்க, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சம்பவம் தான் அங்கே நடந்திருக்கு. அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது, கொடுத்தாங்க. ஆனால் பார்த்தோன்னா முழு நேரமும் கொடுக்க முடியல. ஒரு ஃபுல் டே பார்த்தோன்னா வாட்டர் பாட்டில் சப்ளை பண்ணிகிட்டே இருக்க முடியுமான்னா முடியாது தான் உண்மையாலுமே. ஆனால் அதுக்குண்டான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க பண்ணல.
அது எல்லாத்தையும் தாண்டி இப்படி நடக்கும்ன்றது எதிர்பார்க்கல, அது நடந்துருச்சு. இப்போ தண்ணீர் பாட்டில் கொடுக்கல அப்படின்னா இது நடக்கும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அவங்க முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு. இதுவும் பார்த்தோன்னா இவங்க கொடுக்கலன்னு முழுசாக சொல்ல முடியாது. அடுத்த கேள்வி, தளபதியோட ஒரு வீடியோன்னு வெளியாச்சு. அந்த தளபதி பார்த்தோன்னா அந்த பேருந்தில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 வீலர் பார்த்தோன்னா வந்து அந்த வீலில் அவங்க கீழே விழுந்துட்டாங்க. அந்த பஸ் பார்த்தோன்னா அது மேலே ஏறி வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு பார்த்தோன்னா வந்து நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜயின் பரப்புரை வாகனத்தில் 2 சக்கர வாகனங்கள் சிக்கிய வீடியோ உள்ளது. ஓட்டுநர் வெளியே எட்டி பார்த்தும் பேருந்தை நிறுத்தவே இல்லை. அதிர்ச்சியாக இருக்கிறது. வீடியோக்கள் பார்க்கும்போது வேதனை அளிக்கிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பரப்புரை வாகனத்தையெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தளபதி சொல்லியுமே பார்த்தோன்னா அவங்க பின்னாடி அந்த பஸ் பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறது இவங்க தான். இவங்களை வந்து நம்மளால் தடுக்க முடியல. ஆனால் இது பார்த்தோன்னா வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. அடுத்தது அப்புறம் பார்த்தோன்னா நீதிபதிகள் வந்து இன்னும் சில அறிவுரை வந்து அரசுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, யாரும் மக்களை கட்டாயப்படுத்தி வர சொல்லவில்லை. மக்கள் பார்த்தோன்னா யாருமே கட்டாயப்படுத்தி வர சொல்லலை. அவங்கள தான் தளபதி பார்க்குறதுக்கு வாண்டடாக வந்தாங்க அப்படின்றது உண்மை. குடிமக்கள் எந்த கட்சியை சேர்ந்தவராக இருக்கலாம், எந்த கட்சியாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது கடமை அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அரசின் பாதுகாப்பு அமைப்பு முறையாக செயல்பட வேண்டும். பொதுமக்களின் உயிரை பாதுகாப்பது அரசின் கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு குடிநீர், கழிப்பறை போன்ற அடிப்படை வசதிகள் செய்து தருவது அவசியம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்னொரு கேள்வி முன் வச்சுருக்காங்க. ஸோ மக்களை பார்த்தோன்னா வந்து வந்தாங்கன்னா இந்த மாதிரியான சில உதவிகளையும் பார்த்தோன்னா அரசு சைடும் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, லத்தி சார்ஜ் நடந்துச்சுல்ல, அதுக்கு எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் லத்தி சார்ஜ் நடத்தியதால் தான் நிலைமை மோசமானது அப்படின்னு பார்த்தோன்னா தாவேகா சைடு சொல்கிறாங்க. கூட்டத்திற்கு அழைத்து வந்து யாராவது உயிரை பறிப்பார்களா? கூட்டத்திற்கு வந்தவர்கள் அனைவரும் எங்களது சொந்த மக்கள். குற்றம் செய்ததற்கு முகாந்திரம் இருப்பதால் தான் வழக்கு பதிவு செய்ய முடியும். தாவேகா தரப்பு வாதம் இவங்க வச்சுருக்காங்க. அதுக்கு போலீஸ் சைடில் பார்த்தோன்னா கடும் எதிர்ப்பு. அவங்களாம் அப்படியெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, போலீஸ் தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசு தரப்பு நண்பகல் 12 மணிக்கு விஜய் வந்து விடுவார் என ஆனந்த் அறிவித்தார். போலீஸார் என்ன நடவடிக்கை எடுத்தனர் என நீதிபதிகள் கேட்டதுக்கு, கூட்டத்தை கட்டுப்படுத்தும் பணியில் நாங்கள் ஈடுபட்டோம். உயரத்திலிருந்து கீழே விழுந்ததால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கூட்ட நெரிசல் வேண்டுமென்றே உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா புகார் அளிச்சிருக்காங்க. மேலேருந்து பார்த்தோன்னா கீழே விழுந்ததுனால தான் இந்த அசம்பாவிதமே நடந்துச்சு அப்படின்னு மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இதில் இவங்க முக்கியமாக சொல்லக்கூடியது வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதனால் ஏற்பட்ட பேரழிவுன்னு சொல்கிறாங்க. அந்த மனிதன் யார், அந்த மனிதன் யார் அப்படின்றது இவங்க சொல்கிறாங்க அப்படின்றத பற்றி அவங்க அப்படியே சொல்லி முடிச்சுட்டாங்க. யார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. இப்போ இதுதான் பார்த்தோன்னா கடும் வாக்குவாதமாக மாறி இருக்குது. அந்த மனிதன் யார்? அது என்ன விஜயா இல்லை மற்ற யாராவதா? இப்படி ஒரு சம்பவத்தை அந்த கூட்டத்துலேருந்து யாராவது ஒருத்தர் நடத்தியிருப்பாங்களா, அந்த மனிதன் யாராவதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி உருவாகிருக்கு. இதுக்கு முழுக்க யார் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்கப்படுது. இதுக்கு ஃபைனலாக பார்த்தோன்னா ஜட்ஜ் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காரு அப்படின்னு, சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு ஒன்று அமைச்சு பார்த்தோன்னா அதுக்கிட்ட வந்து விசாரிக்க கொடுக்கறதுக்காக பார்த்தோன்னா அரசு தரப்பில் இருக்கிற எல்லா ரிப்போர்ட்ஸையும் பார்த்தோன்னா அவங்ககிட்ட சப்மிட் பண்ண சொல்லிட்டாங்க. நீ அவர் தான் பார்த்தோன்னா ஒருத்தர் பண்ண போகிறாரு. அவங்க சைடு தான் இனிமேல் விசாரணை தொடங்க போகுது. அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, புஷி ஆனந்த், அதுக்கப்புறமா நிர்மல்குமார், இவங்க எல்லாரும் பார்த்தோன்னா முன்ஜாமீன் கேட்டு கோர்ட்டு போயிருந்தாங்களே, அது பார்த்தோன்னா அதுக்குண்டான தீர்ப்பு வந்து கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டாங்க. இப்போதைக்கு கிடையாது, கொஞ்சம் தள்ளி வச்சுருக்காங்க. அது எப்போன்றது தெரில. இந்த மாதிரி பல விதமான கேள்விகள் ப்ளஸ் பதில்கள் அப்படின்னு காரசாரமாக நடந்திருக்குதா உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதில் பார்த்தோன்னா நீதிபதிகளை வந்து தாவேகாவுக்கு தான் அதிகமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. தாவேகா சைடு பல விஷயங்களை முன் வச்சிருந்தாலும் இன்னும் சரியாக முன்வைக்கலையோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருது. இன்னும் பார்த்தோன்னா சில விஷயங்களை முன் வச்சிருக்கலாம் அப்படின்னு. இப்போது அவங்க பார்த்தோன்னா கண்டனத்தை எது தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்பவம் நடந்தப்போ யாருமே முன் வரல, எங்கே நிர்வாகிகள் எல்லாரும் பார்த்தோன்னா ஓடிட்டாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாராவது இருந்தாங்களா இல்லையான்றது தெரியாது. ஆனால் கூட்டத்துக்கு வந்து தளபதியோட ரசிகர்கள், உண்மையான தொண்டர்கள் பார்த்தோன்னா அங்கே நடந்த சம்பவங்களை பங்கெடுத்துக்கிட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா அங்கே உதவிகளை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போகிறது, ஆம்புலன்ஸில் கூட்டு போகிறது அப்படின்னு சில உதவிகளை அங்கே இருக்கிறவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிர்வாகிகள் யாராவது வந்தாங்களா இல்லையா அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அங்கே வந்திருந்த ரசிகர்கள் பார்த்தோன்னா ஒன்றுக்கு ஒன்று உதவி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரி, இது எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு நிகழ்வை பார்த்தோன்னா தாவேகா சந்திச்சிருக்கு. இதில் எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னா அந்த அளவுக்கு பெரிய அளவில் கிடையாது. ஆனால் இன்னும் பார்த்தோன்னா கட்டுப்பாடு வேணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளும் கேட்டுக்கிறது. நம்மளும் இதை பற்றி முன்னாடியே பேசியிருக்கோம். இந்த மாதிரி சடனாக பார்த்தோன்னா விட்டுட்டு ஓடுற கேங்கெல்லாம் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தளபதி ஆட்சி பிடிக்கிறது எல்லாத்தையும் தாண்டி கட்சியை நடத்துறது கஷ்டம்தான். அப்படி இருக்கிறப்போ மிக முக்கியமான நபர்கள், மிக முக்கியமான பொறுப்பாளர்கள், தைரியமான பொறுப்பாளர்கள் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ அந்த மாதிரி யாராவது பார்த்தோன்னா கட்சியிலே இருப்பாங்க, தேடுனா கிடைக்காதவங்களாம் இல்லை, இருக்காங்க. அவங்க மாதிரியான நபர்களை பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லேருந்து நம்ம அதை எப்படி சேஃபாக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கலாம். அது தளபதிக்கு இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் என்ன மாதிரியான முடிவு அவர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் அவங்க மேலே குற்றம் சொல்கிறதோ இவங்க மேலே குற்றம் சொல்கிறதெல்லாம் இல்லாமல் இனிமேல் எந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்காமல் பார்த்துக்கணும். அதுதான் மெயின். ஒரு கட்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா தயாராக இருக்கணும், எல்லா இடத்துலையும் நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவுரையை வழங்கியிருக்காங்க. இது ஏற்றுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா இதில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நீங்கள் ஏன் ஸ்பாட்டுக்கு இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி தான் முக்கியமாக முன்வைக்கிறாங்க. இதுக்கும் பார்த்தோன்னா தாவேகா சைடு வந்து பதில்களும் சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பேசி பார்த்தோன்னா இந்த தரப்பு முடிஞ்சிருக்கு, இந்த வாதம் முடிஞ்சிருக்கு. இன்னும் பார்த்தோன்னா இது முழுசாக முடியல, இன்னும் நிறைய விவாதங்கள் நடக்கலாம், இன்னும் சில ஆதாரங்கள் கிடைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது.